கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் உத்ரா vlogs. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2 ரெசிபி வீடியோ இந்த வீடியோவில் ஷூட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு மேலவே 1 மந்த் இல்லை அதுக்கு மேலவே இருக்கும். பிகாஸ் என்னோடய ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோஸ்லாம் வந்து எடுத்துட்டேன். ஸோ அதனால் அந்த சிம்டம்ஸ்னால் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி செஞ்சேன்னா என்னென்னு எனக்கு தெரியல. பட் இதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து மாங்காய் பச்சடி வந்து அவ்வளோ டெம்டிங்காக இருந்தது. 1 மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரெக்னென்சி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 1 மந்த் பிஃபோராகவே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாங்காய் வந்து எனக்கு வந்து ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து கொடுத்தாங்க. ஸோ அதை வந்து வாஷ் பண்ணி நல்லா தொடச்சி கட் பண்ணி வச்சுப்பேன். மோஸ்ட்லி இந்த மாங்காய் கட் பண்ணுறதுல வந்து என்னென்னா நல்ல காயாக இருக்கும். ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா சாப்பரில் வந்து போட்டுருவேன். நல்லா இந்த மாதிரி நீங்கள் மாங்காய் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் பெருசாக வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைஸாக போட்டுட்டு அப்புறம் வந்து சாப்பரில் வந்து நல்லா வந்து கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கொஞ்ச நேரம் வந்து ஃபேனில் வந்து நீங்கள் ட்ரை பண்ண விட்டுருங்க. ஒரு பிளேட்டில் வந்து பரப்பிட்டு ஃபேனில் ட்ரை பண்ணி விட்டதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். ஸோ நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் வந்து வெந்தயம், கொஞ்சம் பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாங்காவையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போடுங்க. ஏன்னா வந்து உப்பு வந்து நம்ம பச்சடிக்கு வந்து எக்ஸ்ட்ரா போடுறப்போ வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அதனால வந்து நான் உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போடுவேன் அதுக்கு. ஸோ அதோட வந்து மஞ்சத்தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ரெட் சில்லி பவுடர், சக்தி மசாலாவில் வர ரெட் சில்லி பவுடர் தான் நான் போடுவேன். ஸோ அது போட்டுட்டு அண்ட் கலருக்காண்டி பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் அதுவும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது இப்போ நான் 4 மாங்காய்க்கு வந்து ஒரு அளவு சொல்லணுன்னா ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாமே வந்து 3 டீஸ்பூன் போட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இது எல்லாமே வந்து அந்த எண்ணெயிலே வந்து நல்லா பிளெண்ட் ஆகி நல்லா வந்து பார்த்திங்கன்னா சோக்காகி வரணும். சோக்காகி வந்ததுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா வந்து ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. கண்ணாடி பாத்திரமோ இல்லை பீங்கான் பாத்திரமோ வந்து நல்லா தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் வேணும்னா லாஸ்ட்டாக வந்து வெல்லம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து மாங்காய் வந்து சாப்பிட்டு பாருங்கள். அப்போ வந்து கொஞ்சம் வெந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்சர் வந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரெகுலராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வீட்லேயே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா 1 மந்த் 1.5 மந்த் வரைக்குமே சூப்பராக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வெல்லம் சேர்க்குறதா இருந்தால் டேஸ்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னா கொஞ்சமாக வெல்லம், கொஞ்சமாக மாங்காய் எடுத்துகிட்டு வெல்லம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். அப்புறம் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நெய் கடையிற வேலையும் இருந்துச்சு. ஸோ நெய்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இதே எடுத்து வச்சுட்டே வந்தேன். பாலாடை வந்து எடுத்து வச்சுட்டே வந்துட்டுருந்தேன். ஸோ அந்த பாலாடை வந்து ரெகுலராக வந்து நம்ம பால் காய்ச்சி ஆடை எடுத்து ஃப்ரீசரில் வச்சிடணும். நான் ஏன் இப்போ எல்லாமே வந்து வாய்ஸ் ஓவர்லேயே சொல்கிறேன்னா அதாவது நான் பண்ணுறப்ப அது வீடியோ வந்து ரெக்கார்டடில் தான் இருக்குதுன்னு நினச்சி நான் எடுத்தேன். பட்டு ஃபைனலாக செக் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்ஷன் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஒரு சில போர்ஷன்ஸ் வந்து நான் ரெக்கார்டர் வந்து கிளிக் பண்ணாமல் விட்ருக்கேன். ஸோ அதனால அந்த குக்கிங் பார்ட் வந்து சில இடத்துல வந்து ரெக்கார்ட் ஆகாமல் இருந்திருக்கு. ஸோ அதனால தான் நான் எல்லாமே வீடியோவிலே வாய்ஸ் ஓவர்லேயே எல்லாமே சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அந்த வெண்ணெய் வந்து நான் எடுத்து வச்சுட்டு வந்தேன். ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏடு வரும்ல, பாலோட ஏடை வந்து எடுத்து வச்சு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஃபைனலாக வந்து கொஞ்சமாக நமக்கு கிடச்சதுக்கப்புறமா வந்து ஐஸ் வாட்டர் ஊற்றி வந்து மிக்சியில் அடித்து எடுத்தோன்னா அந்த மாதிரி நல்லா திக்காக பந்து மாதிரி வரும். ஸோ அந்த பாலை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படியே வந்து கடாயில் வந்து இந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும். கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த வெண்ணெயோட அந்த மொறுன்னு வர ஆரம்பிச்சிடும். ஸோ மேலே வந்து நெய் வந்துடும், கீழே அந்த மொறுத்தன்மை வந்துடும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து முருங்கைக்கீரையோ ஜீரகமோ போட்டு இறக்கிட்டிங்கன்னா வீட்டிலே கம நெய் ரெடி ஆயிரும். ரொம்ப ஈஸி மெத்தட் தான். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அப்பப்போ நெய் எடுத்து காய்ச்சிப்பேன். ஸோ அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா பூஜை வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து காய்ச்சிட்டு இருந்தேன்.
ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து காய்ச்சி ஒரு கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா தான் நான் வந்து பேக்கிங்கும் பண்ணேன். ஸோ அந்த வீடியோவும் இந்த லாஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோட எண்டில் நம்மளோட ஹேர் க்ரோத் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நேமில் வந்து தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். உத்ராஸ் ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில். இது பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜும் வந்து நான் தனியாக வச்சுருக்கேன். ஸோ என்னோடய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து பேஜ் வந்து தனியாக இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க வந்து பல்க் ஆர்டரும் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸ்க்கு வந்து தேவைப்படுது, சர்டன் அமௌண்ட் ஆஃப் உங்களுக்கு டைம் இல்லை உங்களுக்கு ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு அப்படின்றப்போ நீங்கள் அந்த மாதிரி ஆர்டர்ஸுமே என்கிட்ட கொடுத்து வந்து நீங்கள் ஆர்டர்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் இப்போ வந்து ஒரு பார்லருக்கு வந்து நான் பார்த்திங்கன்னா அவங்க ஆயில்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பல்காக வந்து ஆயில் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி 100 ml 200 ml அந்த மாதிரி அவைலபிளாக இருக்குது என்கிட்ட. இல்லை தனியாக உங்களுக்கு வந்து உங்களோட ரெகுலர் யூஸ்க்கு வந்து தேவைப்படுதுனாலும் நீங்கள் ஆர்டர்ஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட வந்து நலுங்கு மாவு பொடி, அதுக்கப்புறம் வந்து ஹேர் ஆயில், அதுக்கப்புறம் ஆர்கானிக் சோப்ஸ், இந்த மாதிரி லிப் பாம், இந்த மாதிரி நிறைய